வாங்க இன்னைக்கு கிருஷ்ண ட்ரெஸ்க்கான கிரீடம், புல்லாங்குழல், அப்புறம் இந்த கையில் கட்டியிருக்க வங்கி இது எப்படி மேக் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற சிம்பிளான மெட்டீரியல்ஸை வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து பேசிக்கான நீட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த B7000 க்ளூன்னு ஒரு க்ளூ இருக்கும். அது நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான பொருள். மீதி எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லேஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு 1 மீட்டர் ஆஃப் லேஸ் வாங்கிட்டிங்கன்னா போதும். இது பார்த்திங்கன்னா அந்த கிரீடத்துக்கான அந்த ரவுண்டு அதுதான் நான் மேக் பண்ணுறேன். அது அட்டையில் வந்து என் பையனோட தலை சைஸ்க்கு கட் பண்ணிட்டு, அப்புறம் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு சாரீ ப்ளவுஸோட பீஸ் தான். அதை வந்து நான் இந்த அட்டையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் கட் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த B7000 க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறத பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி மேலே போடுவாங்களோ அங்கவஸ்திரம் மாதிரி நான் மேக் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்டிச்சிங் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி அந்த க்ளூவை போட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு அந்த க்ளூ. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மயில் இறகு அது வந்து ரொம்ப மேண்டேட்ரி இந்த கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸோட காஸ்டியூமுக்கு. அதை வந்து போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த லேஸை வந்து இந்த கோல்டன் கலர் லேஸ் தான் வாங்கியிருந்தேன். இதை வந்து 2 பிட்ஸாக கட் பண்ணி அந்த ஃபுல் லென்த்துக்கும் வர்ற மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் என்கிட்ட ஒரு ப்ரூச் மாதிரி இருந்துச்சு ஆல்ரெடி. அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி தான் வாங்கணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாத்லேயே சின்னதாக ஃப்ளவர் உங்களுக்கு மேக் பண்ண தெரியும்னாலும் அந்த ஃப்ளவர் மேக் பண்ணி க்ளூ போட்டு அந்த மயில் இறகுக்கு முன்னாடி ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புல்லாங்குழல் ஃப்ளூட் எப்படி மேக் பண்ணுறதுனா, இது வந்து கட்டப்பையோட குச்சி அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம இந்த லேஸை வந்து ஒட்ட போகிறோம், ரோல் பண்ணி ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதை வந்து நான் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த டெசல்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருப்பேன் கீழே அந்த தொங்குற மாதிரி. அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணலாம். இல்லைன்னா இது அப்படியே இந்த லேஸ் மட்டுமே கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணிங்கனாவே அது வந்து ஃப்ளூட் மாதிரி அழகாக இருக்கும். அவ்வளோதான். இது ஸ்டிக் பண்ணி ரோல் பண்ணிக்கிட்டேன். லேட்டர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கு ஃபுல்லாகவே வந்து நான் அந்த க்ளூவை போட்டதுக்கப்புறம் அந்த லேஸை வந்து ஜஸ்ட்டு நான் ரோல் பண்ணேன், அவ்வளோதான். அது அப்படியே ஸ்டிக் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நான் இதை வந்து சுற்றி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் கைஸ், ஃப்ளூட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும். நேரில் பார்க்குறப்போ நல்லா இன்னும் பிரைட்டாக இருந்தது. என்னோடய கேமராவுக்கு வந்து இவ்வளோ தான் தெரியுது, ஆனால் நேரில் வந்து நல்ல கோல்டன் கலராக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கோல்டன் கலர் லைட்டில். அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நான் சுற்றி அதை வந்து ஒரு டெசில்ஸாக நான் மேக் பண்ணிக்கிறேன். இந்த டெசில் மேக்கிங் வீடியோ வந்து நிறைய யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் எகெயின் வந்து இந்த டெசில்ஸை மட்டும் தனியாகவே ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் இன்னும் கிளியராக எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். இதை நீங்கள் வந்து சாரீஸ்க்கு இல்லை ஷாலு அதுக்கு எல்லாத்துக்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் எதாவது சுடி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த பேக் சைடு வந்து டெசல்ஸ் தொங்க விடுவோம், அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டெசில் தான் இது மேக் பண்ணுறது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து த்ரெட்டை ரோல் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். ரோல் பண்ணி அதை 2ஆக பெண்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு அதை வச்சு சுற்றுறது மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து அந்த கோல்டன் கலர் ரன்னிங் பீடு இருந்துச்சு. அதவே நான் வந்து ஒரே சைஸுக்கு கட் பண்ணி சேம் அதே மாதிரி தான் சென்டரில் வந்து அந்த பிங்க் கலர் த்ரெட்டையே வச்சு கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கோல்டன் கலர் பீடை வந்து மேலே வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், டெசில்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த கோல்டன் கலர் இது மட்டும் பண்ணிங்கன்னா கூட போதும். பார்த்திங்கன்னா குழந்தைங்க இதை கையில் வச்சுட்ருக்கப்போ அது நல்லா ஹேங் ஆகிறப்போ இன்னுமே பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும்.
அவ்வளோதான் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா, நான் அந்த கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அது உருவி வெளியே வந்துடலாம். குழந்தைங்க வந்து கையில் வச்சு ஆட்டுறப்ப கூட கீழே விழுந்துடலாம். போட்டு பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப லாங் டைமுக்கு இருக்கும். அப்புறம் என்கிட்ட அந்த சின்ன மாங்காய் டைப் ப்ரூச் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து ஒட்டிட்டேன் அதில். சரி அந்த கை கட்டினது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வங்கி கையில் கட்டுறது பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட்டு ஒரு நெட்டட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை வந்து இதே மாதிரி க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு, நான் ஏன் லென்த்தாக எடுத்திருக்கேன்னா, அந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் கையில் ஃப்ரண்ட்டில் தெரியும். அந்த பேக் சைடு இருக்கிற எக்ஸ்ட்ரா அது வந்து கட்டுறதுக்காக நான் இந்த லென்த்தில் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த பிளாஸ்டிக் ரோஸஸ் நீங்கள் எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருந்தாலுமே அதை வச்சு நீங்கள் இதை மேக் பண்ணலாம். அவ்வளோதான். க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அது ஒரு 1 மினிட்லேயே உங்களுக்கு ட்ரை ஆகிடும். எகெயின் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இது மேலே கையில் கட்டுற மாதிரி வச்சு பார்க்குறப்போ அந்த கேப் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதே க்ளூவை வச்சு 2 கோல்டன் கலர் பால் இருந்தது என்கிட்ட. அதை வந்து பேஸ்ட் பண்ணி நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க கைஸ். ரொம்ப சிம்பிள். இதவே வந்து நீங்கள் ராதா வேஷம் போடுறீங்க உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதவே இன்னும் 2, 3 ரோஸஸாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா நெக்லேயும் வச்சு டை பண்ணிக்கலாம் சோக்கர் மாதிரி. அது இன்னும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். நான் அது ராதா வேஷத்துக்கு வந்து நான் ஒருத்தங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோஸும் நான் ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த க்ளூ தான் மெயின் மேட்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.